ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிபிள் ஏ அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஒரு கஸ்டமருக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் உங்களுடைய saree. கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டு க்ளோஸ்டு நெக்காக கேட்டிருக்காங்க, ஹை நெக்காக. இதுதான் டிசைன் அவங்க சென்ட் பண்ணது. இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துப்போம். ஆனால் இந்த தடவை அப்படி பண்ணல. எந்த மாதிரி இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இது வந்து சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கு. நம்ம ஃபஸ்ட்டே ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அளவு நமக்கு தெரியாமல் போயிடும். அதாவது பீட்ஸோட சைஸுக்கு தெரியாமல் போயிடும். இதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த என்ன இது ரிப்பீட்டடாக வருதோ அதை மட்டும் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் வருது அப்படின்னு நம்ம அதை ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் போடலாம். நாங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணல, டேரெக்டாக கிளாத்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஒவ்வொன்றா நாங்கள் வரைஞ்சு தான் பண்ணணும். அவங்க கஸ்டமர் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அந்த இதை வரைஞ்சு ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டை முடித்தோம். அதுக்கடுத்து ரைட்டில் ஒரு இமேஜ் வரைகிறது, அது முடிச்சதுக்கப்புறம் லெஃப்டில் பண்ணுறது, இப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணோம். அவங்க கொடுத்துருந்த இமேஜில் சென்டரில் ஒரு ஃப்ளார் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சக்கரி, அதாவது சக்கரான் பேஸ் வச்சுட்டு சுகர் பீடு. இவங்களுடைய saree ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பட்டு saree, கோல்டன் ஜரிகை வச்சுருந்தது. அதனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கோல்டன் கலர் தான். கோல்டன் சுகர் பீடு, கோல்டன் ஜர்தோசி, அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு 5-6 பெட்டல் வர்ற மாதிரி ஃப்ளாரை ரெண்டு இதுவா லேயரா 6 பெட்டல் வர்ற மாதிரி நம்ம ஃப்ளார் ரெடி பண்ணிக்கிட்டோம். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு பெட்டல் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னாவே அதில் எத்தனை சுகர் பீடு வரும் அப்படின்னு அந்த கவுண்ட் நீங்கள் கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் ஃப்ளார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, ஒரு 6 இது வர்ற மாதிரி ஃப்ளார் நம்ம போட்டாச்சு. இதுக்கடுத்து வந்து இதில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது நல்ல ஒரு பட்டு saree, கோல்டன் சரிகை இருந்தது. அதனால வேற எதுவும் நம்ம போல. இப்போ நமக்கு 6 இது வர்ற மாதிரி இப்படி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட்பீடு கர்தானா யூஸ் பண்ணிட்டா அதனோட அவுட்லைன் வந்து ஜர்தோசி கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம போட்ட அந்த ஃப்ளாரை சுற்றி வந்து ஜர்தோசி நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஜர்தோசி கொடுக்குறோம். இது வந்து ஜதி அப்படின்ற ஜர்தோசி தான் யூஸ் பண்ணோம். கோரா நக்ஷி கிடையாது. இதில் நம்ம யூஸ் பண்ணது ஜதி, அந்த இது தான் யூஸ் பண்ணோம். இது மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் ஜர்தோசி கொடுக்குறேன். பாருங்க, ஒரு பக்கம் நான் ஒர்க் பண்ணேன், இன்னொரு பக்கம் என்னுடைய ஷாப்பில் இருக்க காரிகர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ பாருங்க, இதை சுற்றி வந்து அவுட்லைன் ஜர்தோசி கொடுத்தாச்சு. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கட்பீடு அந்த இதை தான் கொடுத்தோம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் இமேஜில் கட்பீடு இருந்தது. அதனால நம்ம என்ன இது பண்ணோம்னா கட்பீடு ஜர்தோசி ஃபஸ்ட்டு இதில் ஒரு இது ஜர்தோசி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 mm பீடு வச்சதுட்டு அப்படியே கண்டினியூவாக ஜர்தோசி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கர்தானா கொடுக்க போகிறோம். இந்த இதில் கர்தானா ஃபஸ்ட்டு இதில் மட்டும் 2 கர்தானா கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விடுறோம். ஏன்னா அதை சுற்றி வந்து நம்ம ஜர்தோசியில் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதனால இப்போ பாருங்கள், இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கர்தானா கொடுத்தாச்சு. இதுக்கடுத்து இதை வந்து அரும்பு மாதிரி டிசைன் கொண்டு வர்றதுக்கு 2 கட்பீடை கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா சுற்றி வந்து ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போடணும். அதனால் 2 கட்பீடை கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்கலாம். நெருக்கி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு 2 கர்தானா நம்ம போடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேஸ் போட்டதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்னா அவுட்லைன் நம்ம போடணும், ஜர்தோசி கொடுக்கணும் அப்படின்றதுனால. இது மாதிரி இப்போ ஒரு சைடு நம்ம கொடுத்தோம்ல, சேம் இதே மாதிரி இன்னொரு சைடு கட்பீடு நான் கொடுத்துக்கிறேன். கட்பீடும் ஒன்று தான், கர்தானாவும் ஒன்று தான். ஏன்னா இது ஒரு டவுட் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதே மாதிரி இந்த சைடும் நான் கொடுத்துக்கிறோம். இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி நரம்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஹெவி டிசைன் அப்படின்னாவே நாங்கள் நரம்பு தான் போவோம். லைட் டிசைன் அப்படின்னா நம்ம ஷூயிங் த்ரெட் போகலாம். ஏன்னா நரம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அயன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அயன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் நார்மல் ஷூயிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த இதில் கட்பீட் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், கட்பீட் பேஸில் கொடுத்ததில் கட்பீட் கொடுத்தோம். இதில் ஜர்தோசி பேஸ் கொடுத்துருந்தோம். அதனால் இந்த இதில் யூஸ் பண்ணுறது ஜர்தோசி 3 mm பீடு. இந்த இதை யூஸ் பண்ணி அரும்பு டிசைன் நம்ம போடுறோம். ஜர்தோசி நம்ம கட் பண்ண தான் உங்களுக்கு அளவு தெரியும். கண்ணளவில் தான் நம்ம இங்கே எப்போவுமே கட் பண்ணுவோம். கட் பண்ண உங்களுக்கு அந்த அளவு தெரிஞ்சிடும்.
ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கும். இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கட் பீட் போட்டோம் இல்லைங்களா, அதை சுற்றி வந்து ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அரும்பு டிசைன் நம்ம முடிச்சுக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் ஜர்தோசி யூஸ் பண்ணி அந்த கட் பீட் கொடுத்ததுல எல்லாமே செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். இந்த டிசைன் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் க்ளோஸ்டு நெக்காக வேணும், பேக் ஓப்பனாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பேக்கில் நாங்கள் எதுவுமே செய்யலை. இதில் போட்டிருந்த பார்டர் மட்டும்தான் நம்ம பேக்கில் போட்டிருந்தோம். பேக் நெக்குக்கு என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா 3 லேயர் ஜரி கொடுத்துட்டு 1 லேயர் ஜர்தோசி, 1 லேயர் சுகர் பீடு, 1 லேயர் ஜர்தோசி, இது மட்டும்தான் பேக்கில் கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக, கொஞ்சம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணாம், சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால ரொம்ப ஹெவியாக போயிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பார்த்து செய்கிற மாதிரி இருந்தது. அவுட்புட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை நான் சுற்றி வந்து செயின் ஸ்டிச் ஜர்தோசியில் நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்க, இதே மாதிரி இந்த சைடு இந்த ஃப்ளாருக்கு இந்த சைடும் நம்ம 2 இது ட்ரா பண்ணிட்டு ஒரு இது ஜர்தோசி பேஸில் ஒரு இது கர்தானா பேஸில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு இதாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணிட்டு கூட அதே இதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் வந்து டேரெக்டாக கிளாத்லேயே ஒர்க் பண்ணிட்டோம். நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இது முடிச்சாச்சு. இதுக்கடுத்து அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ட்ரா பண்ணுறோம். அதாவது சென்டரில் ஃப்ளார், ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். நீங்கள் ஓன் ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம என்ன பண்ணுவோமோ சேம் அதே இது இந்த சைடு நான் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் அந்த இதை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த சைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஒரு இது ஜர்தோசி பேஸ் போடுறோம், இன்னொரு இது வந்து கர்தானா பேஸ் போடுறோம். அந்த கர்தானா பேஸ் போட்டதில் அரும்பு மாதிரி டிசைன் வரணும் அப்படின்றதுனால 2 கட் பீடை கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஜதி, அந்த ஜர்தோசி தான். அதாவது மெலிசான ஜர்தோசி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். இதுக்கடுத்து அதை சுற்றி வந்து அரும்பு மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி 3mm பீடு. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளவுஸில் எல்லாமே மோஸ்ட்லி 3mm பீடு தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பெருசாகவும் தெரியாது, ரொம்ப சின்னதாகவும் தெரியாது. அதனால 3mm பீடு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கடுத்து இதை சுற்றி வந்து ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் நம்ம லைட்டாக கேப் விட்டு வந்தது. இப்போ இதில் ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக ரெடி ஆகிடும். இதே இதைத்தான் நம்ம 2 சைடும் திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். இதை திருப்பி ரிப்பீட்டாக பண்ணதுக்கப்புறம் அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ காட்டுறோம் பாருங்கள். இது மாதிரி தான் ஸ்லீவு. இது ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், ஜர்தோசி ரவுண்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அந்த இதை வச்சு தான் இது பண்ணோம். வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் ஓவரால் அவுட்புட்டு. ஃப்ரண்ட் நெக்கோடது ரொம்ப அழகாக வந்திருந்தது, சூப்பராக இருந்தது. பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் வாட்ஸ்அப் இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.